சரிடா மச்சான் இருற மச்சான் கோபப்படல எனக்கு தெரியாத சொல்லிட்டேன் இதுக்குன்னு அடிப்பியா பனங்காய் தொங்குமா பனங்காய் தொங்குனா தம்பின்னு சொல்ல போறேன் ஐயா பண்ண மரத்துல பனங்காய் தொங்குது ஐயா அங்கேயும் தொங்குது இங்கேயும் தொங்குது ஒன்னிலும் என்னிலும் தொங்குது ஒரே பொண்ணாட்டிக்கு ஒரே ஆம்படியா மத்தவன் 4 வச்சுக்கலாம் மத்தவன் 4 வச்சுக்கலாம் அடிக்காதையா மகராஜ் அடிக்காத அந்த கம்மியாக்கு போயிருக்குமா இருக்குது சட்டி துணி அவுத்து வச்சுட்டோம் என்னது சட்டி அவுத்து வச்சுட்டோம் வரலாமா சூடா போட்டா முடிக்க மக்கால நான் உள்ள தள்ளி நொறுக்கேன் அந்த சாட்டுக்கும் ஆமா சொத்துக்கும் பொருத்தமா இந்த ஜாட்டி இருக்கு பாத்தியா அது சாதாரண ஜாட்டி இல்ல எங்க ஊரு திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமட்டம் மேல்பிட்டாத்தூர் கிராமத்துல எங்க நிலம் இருக்கு பாத்தியா நான் பயிர் செய்து
அதுல விளைஞ்சதுதான் இந்த ஜாட்டி ஊர் தண்ணில. ஆமா, அதனால சூதுக்கு பொருத்தமா இருக்கு. இது வந்து அடிச்சா சத்தியமா வலிக்காது. ஆமா, சரி மச்சான் கூச்சுண்டு. வணக்கம் மாமா. சரி போ தம்பி. தம்பி போ. ஏய் மந்திரி, இந்த சபையில எம்மா மேல இருக்காங்க ராசமா சத்தியமா நம்மள மேல அடிக்கிறியா? இப்பதான் மனுஷன் அவனுக்கு மூளை இல்ல ஐயா, அவனுக்கு பௌத்திர நேத்து தான் ஆபரேஷன் பண்ணது. தகுதி அடிக்க மாட்டேன். சரி அம்மா இருச்சா பௌத்திரம் சொன்ன பார்த்தோம் மச்சான். தம்பி என்ன சொன்னா? என்ன சொன்னா? உங்க அம்மா விவசாயி மேல சேர்த்து பண்ணு. அதுக்கு முன்னாடி சொன்னா அதுக்கு முன்னாடி மூலம் மூலம் உனக்கு மூலம் உனக்கு மூலங்களை கண்டாடி எப்படியா பையன் புத்திச்சு வர தகுதி என்ன? அவரை பார்த்து சபையில ஓயானு சொல்லலாமா? நீ சொல்லலாமா? சொல்லலாமா? வாங்கம்மா வாங்க. 1 கிலோ வெங்காயம் 20 ரூபா, 1/2 கிலோ வெங்காயம் 15 ரூபா. அந்த மாதிரி கணக்குல ஏலம் போடுறாங்க. ஏலம் போடுற ஏலம் படம் வந்து அன்னைக்கே சொன்னேன், என் பேச்சு கேட்டியா? எங்கன்னா போய் உளுந்துருப்பாட்ட டோல்கேட்டு இல்ல விக்கிரவாண்டி டோல்கேட்டு பக்கம் போய் ஒரு 2 தட்டை எடுத்து கையில வச்சுக்கிட்டு 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு சப்பட்டா 10 ரூபாய்க்கு நடனம் பாரு. என்னவாமா மஜா விட்டு அடிக்கிறாங்க. டில்லி பாட்சா பாட்சா. ஆமாங்க, சபையில அருமைய தோழான்னு நான் சொல்றேன். அது எதுக்கான கந்தல்? என்னது எதுக்கான கந்தல்? இது யாரா கேக்குற வார்த்தை? அவனை தாங்க கேக்குறான். சபாஸ். எதுக்கான கந்தல்? கந்தல் சும்மான பொறும்போக்கு. சும்மான பொறும்போக்கு. என்ன ரொம்ப பொறுப்பு யாரு கேக்குறாங்க? அவன் தாங்க கேக்குறான். ஒடியாங்க. அப்படி சொல்ல அப்படி சொல்ல. அதான் கேக்குறது. கந்தல் கந்தல் வாடா தோழான்னு கூப்பிடுற. அது அம்சுல உன்னை பார்த்து மோயான்னு கேக்குது. என்னது என்னடா ரொம்ப என்னடா ரொம்ப பொறுப்பு எல்லாம் எல்லாம் என்னையா லாக்கி சொல்லி கொடுத்தோன்னே நானும் எண்ணி அடிச்சு சுரம்பிச்சு அந்த வேலை எப்ப செய்யாத. என்ன பஸ் ஸ்டாண்ட்ல போயிடுச்சு நீ கோடுதான் போடுற எல்லாம் ரோடு போடுறாங்க. ரோடு போடுறாங்க என்ன பண்ணுது? அவங்க சௌரியமா குடிவா என்ன கதைய 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 கதைய. சரி தம்பி, இது என்ன ஒரு கிராமம் தம்பி? இதான் எல்லாம் கிராமமா? அந்த மாட்டிக்கு ரோல் போடுறான் தலையில. போட்ட விதி போட்ட விதி போட்ட விதி போட்ட பரவாயில்ல. நல்லா சாப்பிடலாம். நல்லா சொல்ற நீ. ஏங்க நான் சொல்றது நீ ஏன் சொல்ற? பரவாயில்ல நல்லா என்ன கிராமம்? இதான் சுத்திப்பட்டு கிராமம். சுத்திப்பட்டு கிராமம் இதற்கு தமிழ்நாடு என்ன ஜனக்கூட்டம்? எதற்காக நடக்கு? எதுக்கு ஜனக்கூட்டம் கேட்கிற? சந்துக்கு சந்து மூத்திரம் விட்டு அடிக்கிறது கூத்து பார்க்க வர கூத்து பார்க்க இங்க வர ஊடி ஊட அந்த தெருவுல இருக்குது. இங்க இருந்து என் தெருவுல போய் ஒண்ணுக்கு இருக்க முடியும்? எங்க சந்து கிடக்குது அப்படி கிளப்பி விட வேண்டியதான். வாங்கணுமா போகணுமா இருக்கு. அட்ரஸ் போடக்கூடாது, ஆதார் கார்டு. இந்த சபை பார்த்தா எப்படி சபை? பெருத்த நாடக சபை. பெருத்த நாடக சபை. ஆமா,
என்னடா என்ன வந்து தப்பையா ஏன் காது கேட்டேன் சொல்றேன் பெற்றோர் மாதா பிதா குரு தெய்வம் அது வந்து கொண்டு இருக்கிறார். மாதா பிதா குரு தெய்வம் அது வந்து கொண்டு இருக்கிறார். மன்மத சுவாமி அந்த மன்மத சுவாமிக்கு ஆராதனை செய்து அதுல பிரபந்தராஜன் ஒரு நாள் கேள்வி வச்சிருக்காரு. எப்படி ஒரு நாள் கேள்வி வச்சிருக்காரு. அந்த மன்மதசாமி பார்த்துக்கும் என்ன இந்த சபையில் வந்திருக்காங்களே சின்னஞ்சிறுவில இருந்து பெரியார் வரைக்கும் அவனுடைய பார்த்துக்கும் ஆசிரியருக்கும் குழுவினருக்கும் உனக்கும் இந்த சிறியவன் ஒரு நீயா எந்த ஊர் உன் பேர் உன் வாயால செப்புங்க 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 செப்புதல் மொழிதல் உரைத்தல் அப்பனா தெலுங்கு இல்ல இல்ல இந்திக்காரனுக்கு பாருங்க கூச்சுமைத்தால் செப்பு போல் 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 சந்திர குலத்தில் வந்து திருவிழாட்கள் என்றெடுத்த துரியோதனன் மட்டும்தான் மச்சான் நம்மளுக்கு விளக்கம். இவர் யாரு அவன் மட்டும் விளக்க முடிஞ்சது. ஏங்க எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது, எத்தனை ஊடு வாசம் இருக்குது, நீங்க ஏங்க போய் சந்தில பிறந்தீங்க? சந்திர குலத்தில் பிறந்த திருராஜ மகாராஜனுக்கும் காந்தார் யமனுக்கும் அம்மனுக்கும் பிறந்தது சரிதாங்க. அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் உன் கூட நான் பிறந்திருப்பேன், உன் கூட நான் பிறந்திருப்பேன். ஒன்னு தம்பி எத்தனை பேர் நீ என்ன கேட்டான்னா உம்மள நான் முன்ன பாத்திருப்பேனா பின்ன பாத்திருப்பேனா? எங்க அம்மாவா முன்ன பாத்திருப்பேனா இல்ல பின்ன பாத்திருப்பேனா? தெரிஞ்சா தெரியும் சொல்லி தெரியாது அப்படி சொல்லு பாத்திருக்கேன். எத்தனை பேரு மொத்தம்? 100 பேர். 100 பேரு. பல்லவடி தம்பி எத்தனை பேர்? ஆனந்தம் இல்ல கெடில தம்பி இருக்கு பக்கத்துல, அத கேரு. தம்பியும் ஆமா நாங்களா 100 பேர். ஆமாடா நாங்க 100 பேரும் எப்படி பிறந்தா போனது தெரியுமா? கேட்டபடியா இவன் தாயார் வச்சு எப்படி பிறந்தாய்? 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றாங்க. பரவாயில்ல. நாங்க எப்படி பிறந்தோம்? 3 12 36 மாதம் தாயார் கர்ப்பமா இருந்தாங்க.
3/12 மாதம் உன் தாயோட கருவுல இருக்கீங்க. ஆமாண்டா. அப்படி இருக்கின்ற போது எங்க சித்தப்பா இருக்காரு பாண்டு மகாராஜனுக்கும் கொஞ்சம் மாத்திராஜனுக்கும் அந்த தர்மன் பிறந்து விட்டாங்க. எப்படி தர்மன் பிறந்து விட்டாங்க. எங்க அம்மா பார்த்தாங்க, என்னடா நாங்க பின்னால வந்த ஓரவத்தா பின்னாடி வந்த ஓரவத்தியா? ஆமா, குழந்தை ஈண்டு எடுத்து விட்டது. பெத்துட்டாலே என்னடா குழந்தைய அப்படி சொல்லு. குழந்தை பிறந்து விட்டது. முதல்ல எந்த பிள்ளை பிறக்குதோ அந்த பிள்ளை தானே நாட்டிய பூமியாலும். நமக்கு என்ன குழந்தை பிறக்கலையே, முன்னாடி வந்தது வயிற்றில் இருப்பது கர்ப்பமா மகேந்திர கட்டியோ அப்படி என்று போராமை கொண்டு கரத்தை இறுக்கி பிடித்து ஆழ்த்தி கொள்ள கற்பம் கலங்கி உதிரம் எல்லாம் அவளை தார்தாரியா தார்தாரியா என்ன தார்தாரியா உதரம் அப்படி போயிட்ட போது எங்க பாட்டில வரக்கூடிய வேதவாசர் பார்த்தாரு. என்னடா கற்பம் கலங்கி உதிரம் எல்லாம் தார்தாரியா போகிறது அப்படி என்று சென்று 100 கலைத்து கொண்டு வந்தான். 100 கலைத்து கொண்டு வந்து கற்பம் எல்லாம் அவளை தவிர அவளை வாரி 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 இருந்த உடனே கடைசியில வரவன் பண்ண காலியா இருந்தது. கீழே கிடந்த தூசி பூரா அதுல வச்சாங்க. தூசி துரும்பு எல்லாம் வாரி அதுல வச்சாங்க, பள்ளி வச்சாங்க. வச்ச உடனே போய் சேனும் அருகமில்லும் விட்டு போய் எவ்விதமாக அவையங்க இருக்கிறதோ அதன் போல என் தாயாரு அப்படியே குந்தி ஒரு பள்ளியால உட்கார்றாங்க. கோய் எவ்விதமாக அவையங்க இருக்கிறதோ அதன் போல காத்து வந்து முதல் பள்ளியை விழுத்து நாம் இருந்தேன் துரியோதனே. என்ன தலைப்பல்ல பள்ளியால பிறந்து புட்டு காமிக்கிறியா? அதன் பிறகாக ஒவ்வொரு பிள்ளையா ஒவ்வொரு அவயத்துல பிறக்கிற தம்பிமார்கள் பிறந்தார்கள். ஆமாடா சரிதான். சீர ஒண்ணு பண் பண்ண காலையா இருந்தது. தூசிமலா எல்லாம் சொன்னது. ஆமா அதுல தங்கை திருச்சாலை ஒன்று பிறந்தது. தங்கை திருச்சாலை ஒன்று பிறந்தது. சரிதாங்க. ஆமாண்டா நாங்கள் 100 பேர்கள் ராஜா கையாரு 5 பேர்கள் அவங்களுக்கு எனக்கு பகை ஏற்பட்டு என்ன தெரிவு செய்தார்? நினைக்கின்ற பாதையிலே லட்சுமண நாட்டிலே ஆமாண்டா எத்தனையோ சுதுமார்க்கம் செய்து மோசக்காரா வேதி வெள்ளையே ஒரு வெக்க வரலையே ஒரு நாசம் வரலையே. அவனுங்க உங்க பக்கம் பங்காளி பரவாயில்ல. அவன் யாரு? நீ உங்க பங்காளி. யாரு பங்காளி? அவன் செத்தா நீ தலை கட்டணும், நான் செத்தா அவன் தலை கட்டணும். அடிச்சுக்குவான், நாங்க அடிச்சுக்குவோம், நீ கூலிக்குவோம். யாருக்காக வந்து கம்லாடி எதுக்கான பொறுமாக்குறீங்க கேட்கமா? ஆமா அப்படி இன்னைக்கு நாங்க அடிச்சுக்குவோம், நாளைக்கு குடிக்குவோம். அப்படிலாம் சுத்தமாக செய்து அப்பயும் சாகல. அப்படியே திரும்ப செய்த நெருப்புக்கு ஒரு பொருளை சேகரித்து ராஜாக்களை தந்திரமாக குடிப்பாகிட்டு தீஞ்சு குறிச்சு பார்த்தேன். பசங்க பேதானி பசங்க வரல, ஒரு வேதி வரல, ஒரு அப்படி சொல்லு ஒண்ணு கேப்பனா அப்படி எல்லாம் சுதுமார்க்கம் செய்து அப்புறம் திரும்ப செய்தா ஒண்ணுகின்ற சாதத்திலே சுதக்கலாம். ஐயா என்ன சாப்பிடுற சாப்பாட்டுல? ஆமாண்டா சாப்பிட சொல்ல பையன்
அதுல நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. ஏன்டா இப்படி வாங்க. ஏன்டா என்னடா உன்னைங்கன்ற சாதத்துல விஷத்தை கலந்து கொடுத்தீங்க பாரு. அந்த இதுல ஒரு 2 உண்டை நீ சாப்பிட்டு பாத்திருந்தா அவங்க செத்துருப்பாங்களா சாமாட்டாங்களா தெரிஞ்சிருக்குல்ல. நீங்க அதான் தப்பு செஞ்சீங்க. ஏற்கனவே காலத்துல உங்க அப்பாவுக்கு உங்க அப்பா மந்திரி வேலை பார்த்தாரு, உங்க தாத்தாவுக்கு உங்க தாத்தா பார்த்தாரு, தற்சமயம் உனக்கு மந்திரி வேலை இவதான் பாக்குறான். அந்த விஷங்கலந்த சாதத்தை ஒரு உண்டை இவங்கிட்ட எடுத்து கொடுத்தாங்க. எங்க போய் எங்க வர வேணாம் அவனுக்கே குடுச்சு அப்படிலாம் சுமார்கள் செய்தி செய்தி சண்டால விடுவாயா என்ன திரும்ப செய்தா மகளையாடி பாண்டவர்களை தந்திரமாக மனத்தில் ஓட்டி வச்சு நல்லா கொண்டுங்க நல்லா எண்ணம் அப்படி ஓட்டி வச்சு அவ காட்டுல இருக்கிறவன் காட்டுக்கு வரதுக்கு முடி நம்ம வீட்டுல ஒரு நல்லதை செய்யணுமே அப்படி என்று என்ன எனக்கு என்ன அந்த ஏழாய் கண்ணு இருக்க மாதிரி பகவான் தங்கச்சி சுபத்திரமாய் கேட்டான். அவனை பரிய மாட்டாச்சு அந்த ஏழாய் கண்ணா தந்திரமாக யாருக்கு அந்த அஜில் கூட்டி வச்சிருக்க. சரி அதாவது போச்சு என்ன என் மகனா இருக்கக்கூடிய லக்ரு குமரனுக்கு கல்யாணம் நியமிச்ச உடனே மாமலை கூட்டி கேட்ட மாமா பொண்ணுங்க இருக்குது அப்படி கேட்கும் போது எங்க அண்ணன் கிட்ட இருக்குது பொண்ணு அப்படின்னு வச்சலா சுந்தரி இருக்கு அப்படின்னு 21 லட்சம் பொன் பொருள் கொண்டு போய் நம்ம எப்படியே பண்ண புண்ணியம் நம்மளுக்கு என்ன இல்ல பொண்ணு இல்லையா பொருள் இல்லையா சொத்து இல்லையா சொகை இல்லையா அது யாரு கண்ணை எப்படியா விட்டாலே அவன் பெருத்து பணக்காரன் சொல்றாங்க ஈடுக்கு ஈடு பொண்ணுக்கு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 21 லட்சத்தை ஒட்டகத்துல பொன் பொருள் ஏத்துக்கின்னு போறீங்க துவாரகைக்கு. ஆமா போய் வரியும் போட்டு வந்தேன். அந்த அர்ஜுனனுக்கும் சுபத்திரிக்கும் பிறந்த மாதிரி ஒரு அபிபையன். ஆமா அண்ணனுக்கு திருமணம் செய்து வச்சான். அண்ணனுக்கு திருமணம் செய்து வச்சான் அந்த ஏழாய் கண்ணா. அந்த சண்டால விடுவாவே சும்மா விடக்கூடாது, வழிக்கு பழி வாங்கணும் அப்படி எனக்கு உள்ள ஆசை, மனசுல ஒரு கருத்து இருந்தாலும் அந்தரமாக என் தேவராக பான்மதி பெருந்திருவானை இருக்கு சீரங்குட்டுவான் தன் மனைவியா இருக்கக்கூடிய பெருந்திருவாள் அழைக்க பானுமதி அம்மன் தர்பார்